இந்த கதை 1955 கால பகுதியில கேரளாவில இருந்து இலங்கைக்கு வந்த ஒரு தம்பதியினருக்கு நடந்த ஒரு அமானுஷ்யமான சம்பவத்தை பற்றினதுதான் இந்த கதை. இதை பார்க்கறதுக்கு முதல்ல இதை மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்து விடுங்க. அண்ட் உங்களுக்கும் இது மாதிரியான சம்பவங்கள் எதுவும் நடந்ததுன்னா மறக்காம யாழ் பசங்க ஹோரர் என்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும், அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ கீழே வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கு, அதுக்கும் தெரியப்படுத்தலாம். அது சுவாரஸ்யமாக இருக்கும் பட்சத்துல உங்களோட வீடியோ கண்டிப்பா நம்ம சேனல்ல வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த சம்பவம் 1955 நடந்திருக்கு. இந்தியாவில இருந்து இலங்கைக்கு வந்த குமார் தமயந்தி தம்பதியினருக்கு தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அவங்க கூட ஒரு கைக்குழந்தையையும் கூட்டிக்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதுதான் அவங்களோட இலங்கையில அவங்களோட முதலாவது நாள். ஆனா அந்த நாள் அவங்களுக்கு ரொம்பவே அலைச்சலான ஒரு நாளா தான் அமைஞ்சிருக்கு. அவங்களுக்கு இலங்கையில யாருமே சொந்தக்காரர் யாருமே இல்லை. அவங்களுக்கு அங்க தங்குறது இங்க தங்குறதுக்கு ஒரு வீடு கூட கிடைக்கல. இவங்க ஒவ்வொரு இடமா தேடுறாங்க. பட் அங்க அவங்களுக்கு தெரிஞ்சாக்கள், இலங்கையில முதல் நாள் அவங்களுக்கு தெரிஞ்சாக்கள் யாருமே இல்லை. ஸோ அதனால அவங்களுக்கு வீடுகள் கிடைக்கதில்லை. தெரியாத ஒரு ஆக்களுக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த வகையில அவங்களுக்கு வீடு எதுவுமே கிடைக்கல. அலைஞ்சு களைச்சே போயிட்டாங்க. கடைசியா கிட்டத்தட்ட 9 மணி போல அவங்களுக்கு ஒரு வீடு கிடைக்குது. ஒரு கண்டிஷனோட கிடைக்குது. அதாவது ஒரு கிழமைக்கு மட்டும்தான் அவங்களுக்கு அந்த வீடு தாரதாகவும், அதுவும் அந்த கைக்குழந்தைக்காக மட்டுமே தாரதாகவும் சொல்லியிருக்காங்க. புதாக்கள் தானே, யாருன்னு தெரியாது, அதாலேயே அவங்க அந்த கண்டிஷனோட போட்டிருக்காங்க. அவங்களுக்கு தமயந்தி மற்றும் குமார் அவங்களுக்கு இப்போதைக்கு ஏதாவது ஒரு வீடு கிடைச்சா போதுமன்றதுக்காக அந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டு அந்த வீட்டுக்கு போறாங்க. அந்த வீடு அந்த ஊர்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கு. அதாவது கொஞ்சம் ஒதுக்குப்புறமான ஒரு வீடா இருக்கு. யாருமே அங்கால பெருசாக்கள் இல்லாத ஒரு இடமாவே இருக்கு அந்த வீடு. இருந்தாலும் இவங்க இந்த கிடைச்ச வீட்டை விடக்கூடாதுன்றதுக்காக அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. போகும்போது தமயந்திக்கு ஏதோ ஒரு மனக்குழப்பம் ஒன்று இருந்திருக்கு. ஏதோ அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான பயம் மாதிரியான ஒரு உணர்வு ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கு. குமார் அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க, இந்த வீடு வேணாம், வேற ஒரு வீடு பார்ப்போமா. அந்த டைம் குமார் அவங்க தமயந்திய கோவமா திட்டிருக்காங்க. இப்போ ஒரு வீடு ஒன்று 10 மணி அப்படித்தான் அவங்களுக்கு வீடே கிடைக்குது. இதுக்கு பிறகு ஒரு வீடு ஒன்று தேடுறதுன்னா ரொம்பவே கஷ்டமான ஒரு விடயம். இவங்களை வச்சுக்கிட்டு அவரை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தானே. ஸோ அதால அவர் கோவமா திட்டி அவங்கள அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. தமயந்தி உள்ள போனதுல இருந்தே அவங்களோட கைக்குழந்தை வந்து அழுதுகிட்டே இருந்திருக்கு. போனதுல இருந்தே அழுதுட்டே இருந்திருக்கு. இவங்க குழந்தைய அழுறத சமாதானப்படுத்துறதுக்காக முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. பட் எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை. அந்த பிள்ளை அழுது கொண்டே இருந்திருக்கு. அந்த குழந்தை வந்து அழுது கொண்டே இருந்திருக்கு. அவங்க சமாதானப்படுத்தி கொண்டே இருக்காங்க. அந்த டைம்ல குமார் அவங்க அந்த வீட்டை இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பாலடைஞ்ச மாதிரி தான் அந்த வீடு இருந்திருக்கு. ஸோ அதால இவங்க தங்குறதுக்கு ஒரு கிழமை தங்குறதுக்காக ஏற்கக்கூடிய மாதிரி ஒரு இடமாக்குறதுக்காக அதை சுத்தப்படுத்துற வேலையெல்லாம் அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதே டைம்ல தமயந்தி குழந்தைய சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இவங்க 3 பேருமே அந்த நாள் இரவு தூங்கவே இல்லை. புது இடம் வரையா, ஸோ தூக்கமும் வரையில. அடுத்த நாள் காலையில விடிஞ்சிருக்கு. காலையில விடிய வெள்ளனையே குமார் அவங்க வெளிக்கிட்டு வீட்டுக்கான சாமான கொஞ்சம் பொருட்கள் வாங்கத்தானே வேணும். ஸோ அவங்க வெளியில போயிருக்காங்க. அதாவது 4-5 கிலோமீட்டர் தள்ளித்தானா பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு இடம் இருந்திருக்கு. ஸோ அதால அவர் காலையிலேயே சீக்கிரமா வலிக்கிட்டு நடந்து, வாகனங்களோ எதுவுமே இல்லை தானே, ஸோ நடந்து வலிக்கிட்டு போயிருக்காரு. இவங்க காலையில எழும்பி வீடெல்லாம் கொஞ்சம் நீட்டா இருந்திருக்கு. ஸோ கிச்சனுக்கு போய் ஏதாவது சமைக்கலாமா, ஏதாவது செய்யலாமான்னு போய் பார்த்துருக்காங்க. பொருட்கள் எதுவுமே. பட் தேத்தண்ணி வைக்கலாம், தேத்தண்ணிக்கான பொருட்கள் இருந்திருக்கு. அப்ப ஒரு தேத்தண்ணினா பிளேன் டீ வைக்கிறதுக்காக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி பிளேன் டீ எடுத்துக்கொண்டு இவங்க அந்த வீட்டை சுத்தி பார்க்கறதுக்காக ஒரு இடமா போயிருக்காங்க. 2 அறைகள் கொண்ட ஒரு வீடு தானே. 2 அறை, ஒரு ஹோல், அப்படியே ஒரு இடம் தான் அந்த வீடு. ஒரு ஆளும் பெரிய வீடு, சின்ன வீடு, பிரபலமான வீடு. சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு வீட்டுக்கு வெளியில யாரோ தட்டுற சத்தம் ஒன்று கேட்டிருக்கு. அதாவது கதவை தட்டுற சத்தம் ஒன்று கேட்டிருக்கு. தமயந்திக்கு தெரியும் குமார் அவங்க போயிட்டு வர ரொம்பவே லேட் ஆகும். ரொம்பவே தூரத்துல தான் அந்த கடை இருந்திருக்கு. ஸோ போயிட்டு வர அவ்வளவு சீக்கிரமா வர மாட்டார்.
இவங்களுக்கும் அந்த இடத்தை சுற்றி யாருமே பழக்கம் இல்லை. பட் யார் அது இப்போ கதவை தட்டுறது என்ற ஒரு பயம் இருந்திருக்கு. அவங்களுக்கு ஏற்கனவே அந்த இடத்துல ஏதோ ஒரு பயம் இருக்கிற மாதிரியே இருந்திருக்கு. ஸோ இருந்தாலுமே அவங்க அது கிட்ட போய் கதவை திறந்திருக்காங்க. கதவை திறக்கும் போது அங்க யாருமே இல்லையா. அந்த கதவுக்கு பின்னுக்கு யாருமே இல்லை. கதவை தட்டினது யாருன்னு தெரியல. அவங்க கொஞ்சம் குழப்பத்துல இருந்திருக்காங்க, கொஞ்சம் பயமாவும் இருந்திருக்காங்க. தனியா அவங்களும் அந்த கை குழந்தை மட்டும்தான் அந்த வீட்டுல இருந்திருக்காங்க. உடனே கதவை மூடிட்டு உள்ள வந்திருக்காங்க. உள்ள வந்து ஒரு கொஞ்ச நேரத்திலேயே, ஒரு சொட்டு நேரத்திலேயே, அதாவது இவங்க உள்ள வந்துட்டாங்க. வந்து குழந்தைய பாக்குறதுக்காக போகும்போது மறுபடியும் அந்த சத்தம் கேட்குது. இப்ப ரொம்பவே பயந்த தமயந்தி என்ன செய்யறதுன்னே விளங்காம குழப்பத்திலே இருந்திருக்காங்க. பட் கதவு தட்ட சத்தம் திருப்பி திருப்பி கேட்டுக்கொண்டே இருந்திருக்கு அவங்களுக்கு. ஸோ அதால அவங்க கிட்ட போய், அந்த கதவுக்கு கிட்ட போய், யார் வேணும், யார் நீங்க கேட்டு கேட்டிருக்காங்க. அந்த கதவுக்கு வெளியில இருந்து ஒரு குரல் கேட்டிருக்கு. அந்த குரல் அவங்களோட கணவன், அதாவது குமார் அவங்களோட குரல். சந்தைக்கு போயிருந்த, கடைக்கு போயிருந்த குமார் அவங்க வந்திருக்காங்க. குமார உள்ள வந்தோன்னு அவங்களுக்கு நடந்த அந்த சம்பவத்தை சொல்லியிருக்காங்க. குமார் அவங்களும் அவங்களுக்கு சமாதானம் சொல்லியிருக்காரு. இப்ப வந்த புது இடம் தானே, உனக்கு புதுசா இருந்திருக்கு, அதாலதான் இப்படி எல்லாம் உனக்கு தோணுது என்று சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி போட்டு வாங்கின பொருட்களை எல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்திருக்காங்க. நேரம் கடக்குது, இரவாகுது. சரியா 9 மணி போல, அதாவது இவங்க எந்த டைம் அந்த வீட்டுக்குள்ள வந்தாங்களோ அதே டைம் அந்த குழந்தை, அவங்களோட கை குழந்தை அழத் தொடங்குது. மறுபடியும் அதே நேரத்துல அழத் தொடங்கினோன்னு தமயந்தி அவங்க குழந்தைய சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்படி அழுதுட்டு இருந்த அந்த குழந்தைய ஒரு வழியா தமயந்தி சமாதானப்படுத்தி தூங்கவும் வச்சுட்டு தானும் தூங்குறாங்க. அப்படி அவங்க தூங்கும் போதே பாதி விடிஞ்சிருச்சான். மீதியும் விடிஞ்ச உடனே குமாரும் வெளிக்கிட்டு, அதாவது வெளியில வெளிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது வேலை தேடுவோம், ஏதாவது வேலை எதுவும் கிடைக்குதா பாக்குறதுக்காக வெளியில வெளிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த வீட்டுல தமயந்தியும் அவங்களோட குழந்தையும் மட்டும்தான் இருந்திருக்காங்க. ஸோ இவங்க விடிஞ்சோடனே காலையில ஒழும்பி வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு கிளீன் பண்ணி போட்டு நீட்டாக்கிட்டு எல்லா வேலையும் முடிச்சு கொண்டு மதிய சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க. எல்லா வேலையும் முடிஞ்சுது. இப்போ அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரில. ரொம்பவே போர் அடிக்க விளையிடுச்சு. அவங்கள சுத்தியும் யாருமே இல்லை, எல்லாருமே புதுசு. ஸோ என்ன செய்யறேன்னு தெரில. இரவும் பெருசா தூங்கல தானே. ஸோ நித்திர ஒன்றை குடி தூக்கம் ஒன்று போடுவோம். மதியத்துல ஒரு குடி தூக்கம். குமார் அவங்க வரம் வரைக்கும் அண்டு போட்டு இவங்க தூங்க வலிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட குழந்தைக்கு பக்கத்துல. இந்த நான் சொன்ன ஒரு நிறையல் இருக்கு. ஸோ அதுக்கு பக்கத்து அந்த ஹோல் ஒன்றில் தான் குழந்தைய படுக்க வச்சிருந்திருக்காங்க. அந்த 3 ஹோல் தான் படுக்க வச்சிருந்திருக்காங்க. அதுக்கு பக்கத்திலேயே அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு பக்கத்திலேயே தமயந்தி அவங்க தூங்குறாங்க. தூங்கி ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மறுபடியும் அல்ற சத்தம் ஒன்று கேட்குது. இதுவும் வித்தியாசமா, ஏதோ அமுக்குற மாதிரியான ஒரு அழுக, அடக்கி வச்சு அழுற மாதிரி, கஷ்டப்பட்டு அழுற மாதிரி கேட்குது. இவங்க திடுக்கிட்டு எழும்புறாங்க. தமயந்தி ரொம்பவே பயத்துல திடுக்கிட்டு எழும்புறாங்க. எழும்பும் போதுதான் தமயந்தி ரொம்பவே பயங்கரமான அதிர்ச்சியான ஒரு சம்பவத்தொண்ட பாக்குறாங்க. அது என்னன்னா, அந்த குழந்தை, அவங்களோட குழந்தைக்கு மேல ஒரு பெரிய சைஸ்ல, அதாவது அவங்களோட மேல் கூரையில இருந்து ஒரு பெரிய சைஸ்ல ஒரு கால், அதாவது அந்த குழந்தையோட பெரிய சைஸ்ல ஒரு கால் உண்டு. அந்த குழந்தைக்கு மேல மிதிக்கலாம். அப்படியே மிதிச்சு கொண்டு இருக்குது. இவங்க அந்த குழந்தை அழுது கொண்டே இருக்கு. அந்த குழந்தையே மிதிக்குது இந்த கால். அந்த கால் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுது. ரொம்பவே பெரிய சைஸான ஒரு கால் உண்டு. அந்த குழந்தைய மிதிக்கிற மாதிரி இருக்கு. இவங்களுக்கு அந்த நித்திர திடுக்கிட்டு ஒழுங்கினது தானே, இது உண்மையா நடக்குதா இல்ல கனவா என்றத ஒண்ணுமே விளங்கல. ஆனாலும் அந்த குழந்தைய அல்றதால அந்த காலை அடிக்கிறாங்க. அந்த காலை அடிச்சு தள்ளி விட்டுருக்காங்க. அடிச்சு அந்த காலை தள்ளி விட்டு அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு வெளியில ஓடுறாங்க. வெளியில ஓடும்போது அந்த பக்கத்தால வந்த ஒரு அம்மா, ஒரு வயதான ஒரு அம்மா நின்றுருக்காங்க. அதாவது அதுக்கால அவங்க போய்கிட்டு இருக்காங்க. போகும்போது இவங்க வெளியில வந்து பதட்டத்துல ஓடி வந்து வெளியில நின்று அல்றத பார்த்து என்னமாச்சு என்னன்னு கேட்கும் போதுதான் தமயந்தி அவங்களுக்கு இப்ப நடந்த சம்பவத்தை பற்றி சொல்லுறாங்க. சொல்லும் போதுதான் அந்த அம்மா அவங்களுக்கு சொல்லுறாங்க, தெரியாம வந்து இந்த வீட்டுக்குள்ள மாட்டிட்டியம்மான்னு. இவங்க ரொம்பவே பயத்துல, ஒரே குழப்பத்துல, என்னமா சொல்றீங்க, என்ன நடந்துச்சு இந்த வீட்டுல, அப்படிதான் என்ன இருக்கு,
எனக்கு வரும்போதே அந்த ஃபீல் ஒன்று இருந்துச்சு, ஒரு மாதிரி பயமாவே இருந்துச்சு. நான் புது இடம்ன்ற வழியா அப்படி இருக்கோன்னு போட்டு நான் விட்டுட்டேன். அப்படி என்னதான் இருக்கு இந்த வீட்டுல எனக்கு கேட்கும்போது தான் அந்த அம்மா சொல்றாங்க, அந்த வீட்டுல ஏற்கனவே ஒரு ஆள் இருந்திருக்காரு. அதாவது தனிய ஒரு அண்ணா இருந்திருக்காரு. அந்த டைம்ல இருந்திருக்காரு. இருக்கும்போது திடீரென்று தூக்கு போட்டு இறந்திருக்காராம். அவர் பெருசா அவங்களோட கதைக்கிறது இல்லை. அந்த ஊர் மக்களோடய அந்த பக்கத்துல இருக்கவங்களுடைய பெருசா கதைக்கிறது ஒண்ணுமே இல்லை. ஸோ அவர் ஏன் இறந்தார், எப்படி இறந்தார்ன்றது ஒண்ணுமே அவங்களுக்கு தெரியல. அவர் இறந்ததுல இருந்தே அந்த வீட்டு பக்கம் யாருமே போறதே இல்லையா, யாருமே போறதில்ல. சில நேரத்துல அந்த வீட்டுக்கு பக்கத்துல யாரோ சிரிக்கிற மாதிரி அழுற மாதிரியான சத்தங்கள் அவங்களுக்கு கேட்கறதால அந்த வீடுண்டாலே அவங்களுக்கு ரொம்பவே பயம்ன்றபடியா அந்த பக்கத்துல யாருமே போற இல்லையா, அந்த வீட்டுக்கு பக்கத்துல யாருமே போகாமே இருந்திருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வீட்டுல நீங்க வந்து இருந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியாம அப்படி வந்து சிக்கிட்டீங்கன்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்டதுல இருந்து தமயந்தி ரொம்பவே பயந்து, ஏற்கனவே ரொம்ப பயத்துல இருந்தவங்க தமயந்தி இன்னும் ரொம்பவே பயந்து அழுதுருக்காங்க. தமயந்திக்கு அந்த வீட்டுக்குள்ள திருப்பி போறதுக்கு ரொம்பவே பயமா இருக்கு. முதலே ரொம்பவே பயந்துட்டு இருந்தாங்க. இப்ப இந்த கதையெல்லாம் கேட்டோன்னே இன்னும் ரொம்பவே பயந்துட்டாங்க. என்ன செய்யறதுன்னே அவங்களுக்கு விளங்கல, என்ன செய்ய போறோம்னு புரியல. அவங்களோட கணவன் வரும் வரைக்கும், அதாவது குமார் அவங்க வரும் வரைக்கும் வெளியில ரோட்லயே நின்றுகிட்டு இருக்காங்க, அழுதுட்டே வெளியிலேயே நின்றுகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிய மதியம் போல மதிய சாப்பாட்டுக்காக குமார் அவங்க வீட்டுக்கு வராங்க. வரும்போது ரோட்டுல நின்று தமயந்தியை பார்த்துட்டு ரொம்பவே பயந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாம கிட்ட வந்து என்னாச்சுன்னு கேட்கிறாரு. கேட்கும்போதுதான் தமயந்தி ரொம்பவே அழுதுட்டு அவங்களுக்கு நடந்ததை பற்றியும் அந்த அம்மா சொன்னதை பற்றியும் சொல்றாங்க. இதுக்கு மேல அவரால் ஒன்றும் செய்யவே முடியாம போயிருக்கு. அன்றைக்கே அவங்க அந்த வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாங்க. அப்புறம் அந்த சம்பவங்கள் எதுவுமே அவங்களுக்கு நடக்கல சொல்லி இந்த கதையை முடிச்சிருந்தாங்க. எங்களோட சப்ஸ்கிரைபரான ராதான்றவங்க, ராதாக்கு இந்த கதையை சொன்னவங்க அவங்களோட அப்பம்மாவான தமயந்தியா. இது ரொம்பவே எனக்கு சுவாரஸ்யமா இருந்துச்சு. நானும் சுவாரஸ்யமா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். உண்மையா வித்தியாசமா இருந்துச்சு. தெரியாத ஒரு வீட்டுல என்ன நடந்துச்சுன்னே தெரியாம போய் அங்க சில சம்பவங்கள் அவங்களுக்கு நடந்திருக்கு. ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த கதை சுவாரஸ்யமாகவும் அமானுஷமாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்பவம் பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான இன்னொரு அமானுஷ்ய சம்பவத்தோட உங்களை நான் இன்னொரு வீடியோல பாக்குறேன். உங்களுக்கு இது மாதிரியான சம்பவங்கள் எது நடந்ததுன்னா மறக்காம யாழ் பசங்க கோரகன் என்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும், அப்படி இல்லைன்னா இதுக்கு கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, இந்த வீடியோக்குள்ள என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அதுக்கும் தெரியப்படுத்தலாம். அது சுவாரஸ்யமா இருக்கும் பட்சத்துல உங்களோட வீடியோ கண்டிப்பா நம்ம சேனல்ல வரும். கனனால இப்ப வீடியோஸ் கொஞ்சம் குறைய தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். காரணம் எனக்கு கதைகள் வாரது ரொம்பவே குறைவா இருக்கு. ஸோ அதாலதான் நாட்கள் கழிச்சு தான் வீடியோஸ் வந்துருக்கு. இனி கொஞ்சம் அதிகமான வீடியோஸ் போட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கதைகள் கொஞ்சம் வருது, 1-2 கதைகள் கூடுதலா வருது. பாப்போம், அதுக்கு இன்னும் கதைகள் வரும்னு நம்புறேன். உங்களுக்கும் கதைகள் எதுவும் சம்பவங்கள் எதுவும் நடந்துருந்தா மறக்காம எனக்கு தெரியப்படுத்துங்க. அப்படிதான் தொடர்ந்து நானும் வீடியோக்கள் போட்டுக்கொண்டே இருக்கலாம். அவசியமான சம்பவங்கள் எதுவும் மறக்காம எனக்கு தெரியப்படுத்துங்க. நான் உங்களை இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். வைபி டிராவல்ஸ் குறைந்த கட்டணத்தில் ஒரு அருமையான பயணத்துக்கு எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஓகே, பாய்.